வெல்கம் டு சொடக்கு சமையல். இன்றைக்கி நாம் பீன்ஸ் பருப்பு உசிலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சொடக்கு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அதே அளவு தூரம்பருப்பையும் அந்த பாத்திரத்தில் சேர்த்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 4லிருந்து 5 வடை வர அளவுக்கு பருப்பு எடுத்தால் போதும், கரெக்டாக இருக்கும். இது ஊறினதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அதுலேயே 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம கொஞ்சம் திரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இதை போய் இட்லி கிண்ணத்தில் வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன துண்டுகளை இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கோங்க. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் கறிவேப்பிலை சிறிதளவு போட்டுக்கோங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற பீன்ஸை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம பருப்பில் உப்பு சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். தேவைப்பட்ட பிறகு சேர்த்துக்கலாம். இப்போ பீன்ஸ் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 கப் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும், ஏன்னா பீன்ஸ் சீக்கிரமாக வெந்துடும். மூடி வச்சிடலாம். பாருங்கள், தண்ணிலாம் நல்லா வற்றி பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த பருப்பு உள்ளார சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பீன்ஸும் பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பரான பீன்ஸ் பருப்பு உசிலி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.